السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه. قال نبينا صلى الله عليه وسلم: ما قرئت هذه الآية في دار إلا هجرتها الشياطين 30 يوما ولا يدخلها ساحرا ولا ساحرة 40 يوما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்ஸியினுடைய சிறப்பை, அதனுடைய மகத்துவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கோணங்களில் பல விஷயங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு சொல்லி காமிக்கின்றான். மன் வல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. இந்த குர்ஆனுடைய இந்த ஆயத்துல் குர்ஸி மறுமையினுடைய நினைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் முகமாக இந்த ஆயத்துல் குர்ஸி அமைந்திருக்கின்றது. மறுமையில் மக்கள் படக்கூடிய அவலங்கள், மக்கள் படக்கூடிய சிரமங்கள், மறுமையிலே இந்த உலகத்தில் வரக்கூடிய மனிதர்கள் மறுமையிலே யானவசில் ஓடுகின்ற நிலையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு நினைவூட்டுகின்றான். மன் வல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய உத்தரவு இல்லாமல், அவனுடைய ஆணை இல்லாமல் பரிந்துரைப்பவர்கள் யாரும் உண்டா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே மனிதர்களை ஒன்று கூட்டுகின்ற நேரத்திலே, அன்றைய தினத்திலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை தவிர வேறு எவரை செய்து விட முடியாது, பரிந்துரை செய்து விட முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த எவ்வளவு பெரிய அரசனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கட்டும், அத்தனை இவர்களுடைய விலையும் மறுமையினுடைய நேரத்திலே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நாடுகின்றானோ, யாருக்கு அந்த தகுதியை வழங்குகின்றானோ, உலக மக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓடுகின்ற வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்திலே பரிந்துரை செய்வதற்கு, தன்னிடத்தை சிபாரிசு செய்வதற்கு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களை தவிர வேறு யாரும் உண்டா என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒற்றை வரையிலே கேட்கின்றான் மனிதர்களை பார்த்து. ஹதீஸிலே பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். உலக மக்கள் அத்தனை பேர்களும் அதற்கு முன்னதாக ஒவ்வொரு நபியிடத்திலும் சென்று மன்றாடுவார்கள். நபியே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்கள், சிபாரிசு செய்யுங்கள். ஒவ்வொரு நபியும் என்னால் முடியாது என்று சொல்லுகின்ற வேளையிலே அவரவர்கள் செய்த அந்த பாவத்தை சொல்லி காமித்து, அவரவர்கள் செய்த அந்த தவறுகளை நினைத்து சொல்லி காமித்து விட்டு, என்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது, என்னுடைய நிலையை இப்படி இருக்கின்ற பொழுது என்னால் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய முடியாது என்று சொல்லி காமிப்பார்கள் எல்லாம் நண்பார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் வருவார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தினத்திலே அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காமித்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சென்று என்ன செய்வார்கள், சஜிதாவிலே கிடப்பார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அழைப்பான், அழைத்து இருப்பான், அரசுக்கு யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள்,
உங்களுடைய கேள்வியை உங்களுடைய சொல்லை நாம் கேட்போம். நீங்கள் பரிந்துரை செய்ய போகிறீர்களாம், பரிந்துரை செய்யுங்கள், அந்த பரிந்துரை நாம் என்ன செய்வோம், ஏற்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை, சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை, பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு உலகத்திற்கும் யாரை நாம் ரஹமத்தான நபிகள் சொல்லி காட்டிட்டானோ அந்த நபிக்கு என்ன செய்வான், அந்த பாக்கியத்தை வழங்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவை என்ன செய்வார்கள், மக்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வார்கள். 3 முறை ஷஃபாத் செய்வார்கள். 4வது முறையாக ஷஃபாத் செய்கின்ற பொழுது குர்ஆன் யாரை யாரெல்லாம் நரகவாதிகள் சொல்லி காமித்திருக்கின்றதோ, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்துகள் யார் யாரெல்லாம் பார்த்து நிரந்தர நரகவாதிகள், காஃபிர்கள், முனாஃபிகள் சொல்லி காமித்திருக்கின்றதோ அவர்களை தவிர வேறு யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், நரகத்திலே கிடக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிப்பார்கள். கியாமத்துடைய வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றான், இந்த பாக்கியத்தை, சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை, பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். மறுமையினுடைய நிலைகளை, மறுமையில் மக்கள் படக்கூடிய அவலங்களை, மறுமையில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை இந்த ஆயத்துல் குர்சியினுடைய ஒரு ஒற்றை வார்த்தை மன்தல்லதி யஸ்மஉ இன்தஹு இல்லா பிஇذنி என்ற வார்த்தை நமக்கு படமெடுத்து காட்டினார் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா. அது மட்டுமா, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதன் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றானோ, எந்த மனிதன் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றானோ, மா புரியத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை யார் வீட்டிலே ஓதுகின்றார்களோ இல்லஹ தர்ஜிது ஷயாத்தீன், ஷைத்தான் என்ன செய்கின்றான், அந்த வீட்டை விட்டு இரண்டோடுகின்றான். எத்தனை நாளைக்கு, 30 யௌமன். ஒரு தடவை இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டை 30 நாட்கள் ஷைத்தானுடைய தீவிரத்தை விட்டு, ஷைத்தானுடைய சவாசத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான், பாதுகாக்கின்றான். ஒரு தடவை அந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற பொழுது சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன செய்ய மாட்டார்கள், நம் வீட்டின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். எத்தனை நாளைக்கு, 40 யௌமன், 40 நாள் என்ன செய்ய மாட்டார்கள், நெருங்க மாட்டார்கள் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஒரு மனிதன் வீட்டில் ஓதுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை, இந்த ஆயத்துல் குர்சியினுடைய ஓதியதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 நாட்கள் ஷைத்தானுடைய பீடனை விட்டு அல்லாஹ் இந்த வீட்டை பாதுகாக்க என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சி கொடுக்கக்கூடிய கண்ணியம் தான் என்ன, மகத்துவம் தான் என்ன. அதே போன்று ஒரு தடவை வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதுகின்ற பொழுது 40 நாட்கள் சூனியக்காரர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எவரும் என்ன செய்ய மாட்டார்கள், வீட்டின் பக்கம் வரமாட்டார்கள் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை, அந்த ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை நாம் என்னவென்று சொல்வது. இந்த ஆயத்தில் பேசி இருக்கின்றது, இந்த ஆயத்துல் குர்சி அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஆயத்து. இவர்களிடத்து சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ஒரு மனிதன் படுக்கைக்கு செல்கின்ற பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். அவன் மட்டுமல்ல, அவன் அண்டை வீட்டுக்காரர் என்ன செய்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரே அவரும் என்ன செய்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேர்களும் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் ஓதிய காரணத்தினால், ஒரு மனிதன் ஓதியின் காரணத்தினால் பக்கத்து வீட்டுக்காரர், அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர், அது மட்டுமல்லாமல் அவரை சூழ்ந்து யாராவது இருந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதிய காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவித தீங்குகளை விட்டும், எல்லாவித இடர்களை விட்டும், எல்லாவித நோய்களை விட்டும் அல்லாஹ் செய்கின்றான், பாதுகாக்கின்றான். அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பே இருந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்கு நல்லடியார்களே,
இந்த ஆயத்தில் குர்சியினுடைய சிறப்பு இன்னும் நம்முடைய கண்ணுக்கு காண முடியாதவாறு, நம்முடைய சிந்தனைக்கு சிந்திக்க முடியாதவாறு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குர்சியின் மூலமாக நம்முடைய பராயினை நீக்குகின்றான், நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் நீக்குகின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குர்சியை நிரந்தரமாக ஓதி அதன் மூலமாக முழு பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் பெற்றுக் கொள்வானாக. ஆமீன்.